நேசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமையாக இருக்கிறதா? உங்களை உடலும் மனமும் பாதிக்கிறதா? பயப்பட வேண்டாம். நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டும். 1. கடன் பற்றிய உண்மை. கடன் என்பது ஒரு பந்தமாக இருக்கலாம். அது உங்கள் சுதந்திரத்தை குறைக்கலாம். ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். யாரும் மற்றவர்களுக்கு கடனாக இருக்காதீர்கள். அன்பு காட்டுவதில் மட்டுமே கடன் பட்டிருங்கள். ரோமர் 13:8. கடன் என்பது உங்கள் வாழ்க்கையின் நிறைவை குறைக்கும் போது அதை எப்படி தீர்க்கலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2. கடனில் இருந்து விடுதலை பெறும் வழி. நீங்கள் கடனில் இருந்து விடுபட விரும்புகிறீர்களா? நான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவேன். நீங்கள் என்னை கூப்பிடும் போது நான் பதிலளிப்பேன். எரேமியா 33:3. எனது வார்த்தைகளை நம்புங்கள், நான் உங்களை வழிநடத்துவேன். உங்கள் வாழ்க்கையில் சரியான திட்டங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக வேண்டுங்கள், உங்கள் முயற்சியில் நான் துணை நிற்பேன். 3. கடன் முடிவுக்கு ஆன்மீக வழிகாட்டி. நீங்கள் கடனிலிருந்து விடுதலை பெற விரும்பினால் எனது சத்திய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். நம்பிக்கை வைத்து யாரும் வெறுக்கப்பட மாட்டார்கள். ரோமர் 10:11. நம்பிக்கையுடன் இருங்கள். நான் உங்களின் பாதையை செவ்வனாக மாற்றுவேன். 4. கடனில் இருந்து விடுபடும் ஜெபம். நான் உங்கள் கடன் சுமைகளை எடுத்துக்கொள்ள தயார். நீங்கள் மனமாறி உங்களின் நம்பிக்கையை என் மேல் வைக்குங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நான் வழிகாட்டும் பாதையை பின்பற்றட்டும். ஜெபியுங்கள், திடமாக இருங்கள். என் பிள்ளைகளே, கடன் சுமையால் துன்புறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களின் தேவைகளை அறிந்து உங்கள் வாழ்க்கையை ஆசியுடன் நிரப்புவேன். உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். என் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். நான் உங்களுக்காக திறந்த கதவுகளை காண்பிப்பேன்.